உங்கள் மொபைலில் நீங்கள் எப்படி ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுறது. அதாவது நீங்கள் என்ன விதமான ஆண்ட்ராய்டு வச்சுருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமான ஆண்ட்ராய்டு சொல்ல முடியாது. உங்கள் மொபைலில் ஆண்ட்ராய்ட் 12 சாஃப்ட்வேர் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்ட் 12க்கான சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் விட்டுருக்காங்க. அதாவது பேட்டா ஆண்ட்ராய்ட் 12ஓட என்ன சொல்கிறது பேட்டா சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக விட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலுமே வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த சாஃப்ட்வேரை யார் வேணாலுமே வந்து இன்ஸ்டால் பண்ணி அவங்களோட மொபைலில் ரன் பண்ண முடியும். ரன் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்ட் 12 எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். பட் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு சில சிக்கல்லாம் இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து எல்லா மொபைலுக்கும் பண்ணிட முடியாது. இதில் வந்து அவைலபிள் டிவைஸ், அதாவது குறிப்பிட்ட டிவைஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். குறிப்பிட்ட டிவைஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் என்ன வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது பிக்சல்ஸ் மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. 3, 4, 5 நீங்கள் எந்த மாடலில் பிக்சல் வச்சுருந்தாலுமே வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அதில் போய் பார்க்கலாம். உங்கள் டிவைஸ் அதில் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் மொபைல் மாடல் அதில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் 12 யூஸ் ஆகும். இதில் சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. நீங்கள் சாம்சங்கில் ட்ரையே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் இல்லை ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறப்ப அது வராது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் OnePlusல ட்ரை பண்ண முடியும். OnePlusல வந்து ஒரே ஒரு மாடலுக்கு மட்டும் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸியாமிக்கு வந்து ஒரு மாடலுக்கு வரும், விவோக்கு ஒரு மாடல் வரும், ஓப்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வரும், தென் ஏசூஸு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். எல்லா மாடல்ஸும் வராது. சாம்சங்கில் நீங்கள் என்ன மாடல் வச்சுருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வராது. ஸோ என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்க இந்த லிங்கை நீங்கள் போய் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்பவே சிம்பிள் தான். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், ஓகேவா? 2 லிங்க் இருக்கும், ஒரே லிங்க் தான். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதையும் அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்கள் மொபைல் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கெட் த பேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மொபைலோட அந்த பேட்டா சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் உடனே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து போவீங்க இல்லையா, உங்கள் ஃபைல்ஸில் போயிட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மேபி வந்து டைம் ஆகலாம். இன்ஸ்டால் பண்ணி அது வரதுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். சில பேருக்கு வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். மேக்ஸிமம் வந்து 24 ஹவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஆண்ட்ராய்ட் 12 வந்துடும். அதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுறப்ப நிறைய பக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து இப்போதைக்கு என்ன சொல்கிறதுன்னா பேட்டாக்கு மட்டும் தான் வந்திருக்கு. இது வந்து கண்டிப்பாக வந்து லான்ச் பண்ணலை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் தான் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒர்க்கிங் முடிஞ்சனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது. அதோட பெரிய ஸ்பேஸ் பொறுத்து தான் டவுன்லோட் சீக்கிரமாக வந்து பார்த்தா டவுன்லோட் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ் தான் எடுக்காது. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் வந்துடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் ஆண்ட்ராய்ட் 12 அப்படிங்கிற புது சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் 11, 10, 9 எது வச்சிருந்தாலும் இருக்கிற எல்லா விஷயமே வந்து எரேஸ் ஆகிடும். முதல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதே தான் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து க்ளவுடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ட்ரைவ்லையோ நீங்கள் எதுலையாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணி வச்சுக்கணும். 2-3 டைம் நீங்கள் பேக்கப் பண்ணிக்கணும், ஓகேவா? சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேக்கப் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து புது சாஃப்ட்வேர் போடலாம். சாஃப்ட்வேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 12 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைல் மாடல் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது வந்து எல்லா மொபைலுக்கும் வரும் அப்படிங்கிறதே கிடையாது. நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் யூஸ் பண்ணி உங்களுடைய மாடல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது டவுன்லோடே ஆகும், ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாது நீங்கள் மாடல் இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதே குறிப்பிட்ட டிவைஸ்க்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலோவன்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து அந்த லிங்க்குள்ளே போனீங்கனாலே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் உங்களால் ஆண்ட்ராய்ட் 12 பேட்டா சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் 12 வந்துருச்சு அப்படின்னா எல்லா மொபைல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுக்கு வந்துடும். இதில் சாம்சங் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோவில் தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.